ஸோ பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் ஸ்பேஸ்ல ஒரு தாறுமாறான டேப்லெட் வந்துருச்சுங்க, OnePlus Pad Go 2. என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலி OnePlus Pad Go 2 ப்ராபப்லி பெஸ்ட் பட்ஜெட் டேப்லெட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு OnePlus Pad Go 2. கம்பேர் டு OnePlus Pad Go நீங்க பாத்தீங்கன்னா Pad Go 2ல நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க, நான் ஏன் இது பெஸ்ட் டேப்லெட்டா இருக்கும்னு சொல்றேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஆல்ரைட், இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Track and Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஸோ OnePlus Pad Go 2 நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து Pad Go 2 ஓட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் OnePlus சிக்னேச்சர் ரெட் கலர் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். திறந்துன்னு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேட் தான் தெரியும், பட் பேடை நான் சைடில் வச்சிடறேன், அதுக்கிட்ட பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி மற்றது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாமா ஒரு தடவை? ரைட், ஸோ இங்கே வந்து ஐ திங்க் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். லெட்ஸ் டேக் a look. டாக்குமெண்டேஷன் அண்ட் சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? எஸ், 5G வேரியண்ட்டும் இருக்குங்க இந்த டேப்லெட்ல, which I'm very happy about. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் A அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சூப்பர் புக் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். அண்ட் டைப் A to டைப் C ரெட் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்க பேசிக் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். லெட்ஸ் டேக் a look at the tablet. ஓ, இட் இஸ் ஹெவிங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு, வெயிட் இருக்குது, அதை செக் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஒரு நிமிஷம், இப்படியே கழட்டிடும். Wow, here's your first look at OnePlus Pad Go 2. பின்னாடியிலிருந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் iPad லுக் இருக்குங்க. இன்ஃபேக்ட் iPhone 16e இருக்குல்ல வித் சிங்கிள் கேமரா, அந்த மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் iPhone 16e பெருசாக்கிட்டாங்கன்னா டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டர்ல ஆக்கிட்டாங்கன்னா OnePlus Pad Go 2 மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் நைஸ். நான் இதை கழட்டிடுறேன். இதை பிக்சர் நான் ஃபர்ஸ்ட் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பவர் பட்டன் இருக்கு. ஆனா இந்த பவர் பட்டன்ல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஸோ இந்த டேப்லெட்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. மேல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா சிம் கார்ட் ட்ரே இருக்கு. கீழ வந்து ஒரு டைப் சி போர்ட் அண்ட் இன்னும் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர் குவாட் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நத்திங் எல்ஸ். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் இந்த சிம் கார்ட் ட்ரே நான் திறந்து காட்டிடுறேன். இதுல மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்களா? It will be interesting to see. Doubt தான், but let's take a look. ஓ, கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சிம் கார்டு அண்ட் சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சிரும். வெரி நைஸ், சூப்பர். ஆக்சுவலி டேப்லெட் வித் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா. பை தி வே, இந்த டேப்லெட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ல கிடைச்சிரும். ஒன்னு வந்து Black கலர், இன்னொன்னு வந்து லாவெண்டர் ட்ரிஃப்ட் கலர். லாவெண்டர் கலர்ல இருக்கும். அண்ட் இந்த Black கலர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு 5G வேரியண்ட்டுங்க. ஐ திங்க் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 800 கிராம்ஸ் 750 கிராம்ஸ் மினிமம் இருக்கும்னு தோணுதுங்க. இட்ஸ் ஹெவி, இட் இஸ் வெரி ஹெவி. ஏன்னா பெரிய டேப்லெட் வேலையில. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் a look at the weight. ஓ நோ, 603 கிராம்ஸ் தாங்க. இந்த டேப்லெட்ஸ் எப்பவுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி வெயிட் கரெக்டா கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் நாட் 700 கிராம்ஸ், இட்ஸ் 600 கிராம்ஸ். ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். பட் பெரிய அப்கிரேட் எங்க தெரியுமா? டிஸ்பிளேல பண்ணிருக்காங்க, காட்டுறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OnePlus Pad Go 2ல 12.1 இன்ச் பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கம்பேர்ட் டு OnePlus Pad Go இது வந்து ஒரு அப்கிரேட் தான் சொல்வேன். இன் சைஸ் டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் சைஸ் மட்டும் இல்லங்க, ஆக்சுவலி டிஸ்பிளே டெக்னாலஜிலையும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, which is very similar to OnePlus ஓட flagship tablet, which is very good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் 120 Hz refresh rate கிடைச்சிரும். IPS LCD டிஸ்ப்ளே வேறங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த டேப்லெட்ல YouTubeல HDR வீடியோ ப்ளேபேக் கொடுத்திருக்காங்க, which is very good. பட் Netflixல Dolby Vision certification கொடுத்திருக்காங்க, which is superb. So basically உங்களுக்கு HBM மோட்ல 900 nits peak brightness கொடுத்திருக்காங்க and typical brightness வந்து 600 nits கிடைச்சிரும். So budget tabletல I think this is a very very good display. In fact display quality கூட நீங்க பாத்தீங்கன்னா it's very good and smooth-ஆ இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா let me show you. ஸ்மூத்தான டிஸ்ப்ளேங்க. 120 Hz refresh rate உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். நீங்க பாருங்க, damn cool. By the way, resolution கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.8K resolution கொடுத்திருக்காங்க. So it's a very crisp, very bright, ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க budget rangeல, which is very nice. But எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் தெரியுமா? இதுல இருக்க ஸ்பீக்கர் குவாலிட்டி தான். லைவா காட்டுறேன் நானு. I'll test it live and show it to you guys. இது பட்ஜெட் டேப்லெட்டோட ஸ்பீக்கர் மாதிரி சவுண்ட் இல்லைங்க. இட்ஸ் சவுண்டிங் லைக் அ ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் கிரேட் குவாட் ஸ்பீக்கர் செட்டப். வெரி குட் ஜாப் OnePlus. ஸோ டிசைன் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து Dimensity 7300 அல்ட்ரா சிப்செட் கொடுத்திருக்காங்க with 2 variants, 8/128GB and 8/256GB. அண்ட் ஸ்டோரேஜ் கம்மியா போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம், which is very nice. பட் இருக்கிறதுலே பெரிய விஷயம் தெரியுமா? இதுல RAM டைப் அண்ட் ROM டைப் உங்களுக்கு LPDDR5X RAM டைப் அண்ட் UFS
3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க, which is crazy. Basically நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணும்போது எங்களுக்கு Antutu வெர்ஷன் 11ல over 1 million ஸ்கோர் கிடைச்சதுங்க. Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா 1000 சிங்கிள் கோர் ஸ்கோர், 3000 மல்டி கோர் ஸ்கோர்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் CPU ஸ்டெபிலிட்டி, GPU ஸ்டெபிலிட்டி எல்லாமே over 90% இருக்குதுங்க. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க BGMI 60 FPS ல விளையாடலாம். கண்டிப்பா இதுல அப்கிரேட் வர போது 90 FPS வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் COD நீங்க வந்து ஆல்ரெடி 90 FPS ல விளையாடலாங்க. சோ ஒரு பட்ஜெட் கேமிங் டேப்லெட் தேடுறீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா Pad Go 2 will be a good option. By the way, network capabilities நல்லா இருக்குங்க இந்த டேப்லெட்ல. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Of course 5G நீங்க வேரியன்ட் வாங்குனீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்கு. எத்தனை பேண்ட் இருக்குன்னு தெரியல, பட் பேசிக்கலி Airtel and Jio ல கரெக்ட்டா வர்க் ஆகணும். Wi-Fi 6 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, which is very very good. In fact நீங்க வந்து Bluetooth high res codec சப்போர்ட் தேடுறீங்கன்னா LDAC ஓட சப்போர்ட் இந்த டேப்லெட்ல கொடுத்திருக்காங்க. In fact of course பெரிய டிஸ்ப்ளே இருக்கிறதால பெரிய பேட்டரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 10050 mAh பேட்டரி கிடைச்சிருங்க. சோ ஈஸியா உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் 2 days நீடிக்கும். அது மட்டும் இல்ல 33 watt சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. சோ 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், actually less than 2.5 hours எடுக்கும் உங்களுக்கு. குவிக்லி நான் கேமராஸ் பத்தி சொல்லிடுறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து வீடியோ கால்ஸ்ல எடுக்க விரும்புறீங்கன்னா இட் ஷுடன்ட் பி பேட். அது மட்டும் இல்ல நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்றதுக்கு டேப்லெட் யூஸ் பண்றீங்கன்னா இட் ஷுட் பி குட். போன்ல நீங்க கேமரா யூஸ் பண்ற மாதிரி டேப்லெட்ல கேமரா யூஸ் பண்ண முடியாது. சோ பேசிக்கான கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பட் மெயின்லி நான் Pad Go 2 one of the best tablets under 20,000 னு சொல்றதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Oxygen OS 16 based on Android 16 கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus Pad Go 2 ல 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க OnePlus, which is good. And Oxygen OS 16 எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லவே வேண்டாம். It is very fast, very smooth. அது இந்த டேப்லெட்லயும் இருக்குங்க, ஸ்மூத்தா இருக்கு ரன் பண்றதுக்கு. By the way, டேப்லெட்டோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஓபன் கேன்வாஸ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ அதுல நீங்க வந்து 3 apps ஒரே டைம்ல மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், which is very good. Floating windows கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க வந்து ஆப் டிராவர் ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க வந்து ஆப்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம், which is pretty cool as well. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AI Translate, AI ஓட இமேஜ் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. So that is very very good. Of course இந்த OnePlus ஓட flagship phonesல இருக்கிற மாதிரி மைண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர் கிடையாது, பட் Gemini support, circle to search support எல்லாமே இந்த டேப்லெட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, ப்ளூடூத் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. ஆக்சுவலி 2 எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா Netflix and WPS Office ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். வேண்டாம்னா நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேப்லெட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியா சொல்லலாம். அது மட்டும் இல்ல OnePlus ஓட ஈகோ சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த பேட் கூட. அந்த ஃபீச்சர்ஸும் யூ கெட் வித் த Pad Go 2. By the way, இந்த டேப்லெட் கூட உங்களுக்கு வந்து ஒரு புது பென் லான்ச் பண்ணிருக்காங்க, OnePlus Pad Go 2 ஸ்டைலோ. இது வந்து எங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலி ரிவ்யூ பண்றதுக்கு, so we didn't test it out, but அதுல 4096 pressure sensitive points கொடுத்திருக்காங்க. So it should be good enough. So overall OnePlus Pad Go 2 starting price நீங்க பாத்தீங்கன்னா 25,000 rupees ல இருந்து ஆரம்பிக்குது and it goes up to 30,000 rupees for different variants. என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைசிங் ரைட்டா தோணுதுங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க 5G வேரியன்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5G வேரியன்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளிய எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி கிடைக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் வைஃபை கிடைக்காது. ஸோ தட்ஸ் குட். ஸோ ஓவராலா ஒரு நல்ல கிளீனான நீட்டான கிரேட் டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க with the Pad Go 2. Surprisingly good experience. By the way, இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நாங்க இந்த டேப்லெட் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இதோட டீடைல் ரிவ்யூ போடலாம்னு இருக்கிறோம். போடலாமா வேண்டாமா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. So we'll try that out for you. So இதாங்க எங்க Pad Go 2 unboxing and first impressions. உங்களுக்கு இந்த டேப்லெட் பிடிச்சிருக்கா? Do you like it or not? Let me know in the comments. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் ட்ராக் இன் டெக் தமிழ்.